திமுக அரசு பல்வேறு சுமைகளை தமிழக மக்களின் தலையில் சுமத்தியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பொதுமக்களிடமிருந்து வாங்கும் மனுக்கள் கூட விளம்பரம் தேடும் நிர்வாக திறனற்ற முதலமைச்சருக்கு கண்டனம் என தலைப்பிட்டு 3 பக்க அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 91-96 தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவு கணினிமயமாக்கத்துடன் ஜெயலலிதா அவர்களை நேரடியாக பார்வையிட்டு அதற்கான குறைகளை கேட்டறிந்ததாகவும், பின்னர் 2012ஆம் ஆண்டு அம்மா திட்டம் என்ற ஒன்றை அறிவித்து அதன் மாவட்ட அதிகாரிகளை வாரந்தோறும் அனுப்பி மக்களிடமிருந்து பெறப்பட்ட குறைகள் தீர்க்கப்பட்டதாகவும், 2019 முதலமைச்சராக தான் இருந்தபோது முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தின் மூலம் 5,08,179 கோரிக்கைகள் தீர்க்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் தேர்தலுக்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது பெறப்பட்ட புகார்கள் ஊராக பெட்டியாக வைத்து அதில் பெறப்பட்ட புகார்களின் நிலை என்ன, அதே போல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்புகை சீட்டின் நிலவரம் என்ன, எவ்வளவு மனுக்கள் தீர்க்கப்பட்டது என்ற விவரங்கள் எதுவுமே கிடையாது என்றும், ஆட்சிக்கு வந்தவுடன் பொதுமக்களின் மனுக்கள் பெறுவதற்கு கூட முதலமைச்சர் முகவரித்துறை உங்கள் தொகுதியின் முதல்வர், மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர் நகரம் மற்றும் ஊரகம், மக்களுடன் முதல்வர், பட்டியலினத்தவர் மற்றும் மலைவாழ் குடியிருப்பு என்று பல்வேறு பெயர்களை சூட்டி தமிழக மக்களின் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு மக்களை ஏமாற்றம் மட்டுமே இந்த பெயர் மாற்றத்தின் மூலம் வந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போதும் பொது தேர்தல் நெருங்கி வருவதை மனதில் கொண்டு மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்றும் நோக்கில் வரும் நாட்களில் இல்லந்தோறும் நேரில் சென்று கோரிக்கை மனுக்களை பெறும் திட்டம் நாடகத்தை அரங்கேற்ற உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கூட்டணி கட்சிகளையும் விமர்சனம் செய்திருக்கிறார். நிர்வாக திறன் இல்லாத இந்த ஸ்டாலின் அரசு பல்வேறு சுமைகளை தமிழக மக்கள் தலைமையில் சுமத்தியதற்கும், இந்த உண்மையை எல்லாம் உணர்ந்தும் கூட்டணி தர்மம் என்ற பெயரால் பல கட்சிகள் அறிவாலயத்தை சுட்டிக் கொண்டிருப்பதாக, அது வேதனை அளிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பதிலடி தருவதற்கு தயாராக இருப்பதாகவும் தனது அறிக்கையின் வாயிலாக அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை நோக்கி விமர்சனம் வைத்து திமுகவின் கூட்டணி கட்சிகள் மீதும் விமர்சனம் வைத்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.